அதுதான் அது சொல்ல வருது. இதர் யூ பி வித் அஸ், இஃப் யூ ஆர் நாட் வித் அஸ்னா யூ ஆர் அ சங்கி. திமுகவை ஆதரித்தால் நீ சமூக நீதி பேசக்கூடியவர், திமுகவை எதிர்த்தால் நீ சங்கி. அதுதான் கடைசியா அதுல இருந்து நம்ம இன்ஃபர் பண்ண முடியுது. அப்போ திமுகவை எதிர்ப்பவர்கள்லாம் சங்கி அப்படின்றத ரொம்ப ஓப்பனா சொல்றாங்க. அந்த ஒற்றை ஓரணிகள் தமிழ்நாடு இருக்குல்ல, அதோடைய தொடர்ச்சி தான் இதுவும். எல்லாரும் வாங்க பாஜகவை எதிர்ப்பான், எங்களை எதிர்த்தீங்கன்னா நீங்களாம் பாஜகவுடைய கைகூலிஸ், இல்லைன்னா அவங்க கூட மறைமுக கூட்டணி. அது மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு உளவியல் தாக்குதல் மாதிரி இல்லையா இது? காமெடிங்க அது. இல்லை, இப்போ எல்லாருமே நீ என் கூட வரலன்னா நீ பிஜேபி நான் அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். கமலஹாசன் ஒரு காலத்தில் பிஜேபி பி டீமா இல்லையா? ஆமாம். இப்போ எங்க இருக்கிறாரு அவரு? சரி, இருக்கிறாரா? இப்போ நம்ம டிடிவி தினகரன் இப்போ முதல்வர் விஜய் எப்படி பேசியிருக்க கூடாதுன்னு முதல்வருக்கு சப்போர்ட் பண்றாரா இல்லையா? இப்போ இவ்வளவு நாள் வரை அவர் எங்க இருந்தாரு? ஆப்போசிட்ல சங்கியா இருந்தாரு. இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் சமூக நீதி திராவிட மாடலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறது. எதுக்கு நான் சொல்றேன்னா, விஜயையே இன்னைக்கு அமித்ஷா கூட பேசுறாரு. அமித்ஷா தாவேக்காவை கையில் எடுத்துட்டாரு, தாவேக்காவை வழி நடத்துவது, இதெல்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க இல்லையா? எதுக்கு? இவர்களை எதிர்ப்பவர்கள் எல்லாம் பிஜேபி, இவர்களை எதிர்ப்பவர்களெல்லாம் சங்கி அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்றதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க.